கருணையை காட்டி கவலையை தீர்த்து சடுதியில் காத்தருள்வார் நம் சடாட்சர சண்முகப் பெருமானே. அவர் அருள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் பெற்று எவ்விதமான துன்பங்கள் இருந்தாலும் அவ்வித துன்பங்களை அகற்றுகின்ற பாக்களை நமக்காக பாடித்தந்த பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெருவருளும் ஒவ்வொருவருக்கும் ஒன்று குமிழ்ந்து கிடைக்கப் பெற பலமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். அந்த அகார தத்துவத்தின் வித்தகத்தினுடைய அருளோடு வணக்கம். நம் ஐயா இலங்கை பயணம் முடிச்சு வந்துட்டாரு. இன்னைக்கு இதோ உங்களோட ஐயா. வணக்கம் சுவாமிகள். உங்களுடைய அருளாசியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை சடுதியில் அப்படிங்கிற வார்த்தை. என்னென்னா சடாட்சர சண்முகருங்கிறதுக்காக நம்ம இணைச்சி சொல்லும்போது சிறப்பாக இருந்தாலும் இந்த சடுதியில்ங்கிற வார்த்தை ரொம்பவும் உடனே நம்மளுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடியவர். நம்ம ரொம்ப தாமதம் ஏற்படாதுங்கிற சொல்லுகின்ற விதம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆலயமே அப்படித்தானே. சுவாமிகளோடு இணைந்து இந்த இனிய நிகழ்ச்சியில் நான் தொடர்ந்து பயணிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சுவாமிகள் எழுத்து வேந்தராக, சிறந்த எழுத்தாளராக, நூலாசிரியராக அவர் படைத்துள்ள 12 நூல்களும் நல்ல வரவேற்பை பெற்றன. இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் 2 இடங்களிலும் கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலும் சுவாமிகளின் புத்தகங்களை கண்காட்சிப்படுத்தி நாங்கள் ஒரு 2 வாரங்கள் நாங்கள் இலங்கையிலே பயணித்தோம். சுவாமிகள் முதலில் வருவதாக ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் பல்வேறு ஆசிரம பணிகளின் காரணமாக அவர்களால் வர முடியவில்லை. நேரில் வந்து என்னை சந்தித்து புத்தகங்களை வாங்கிய அன்பர்களுக்கு என் நன்றியை, இலங்கை நண்பர்களுக்கு நான் என் நன்றியை சொல்கிறேன். இலங்கை பயணம் சுவாமிகளின் பக்தர்களை சந்திக்கக்கூடிய ஒரு இனிய வாய்ப்பை தந்தது என்ற வகையில் நான் மிகவும் மகிழ்கிறேன். வணக்கம். அற்புதமாக முடிச்சிட்டீங்க ஐயா. இலங்கையை ஒரு சுற்றுப்பயணத்தை ஒரு சுருக்கமான விளக்கமாக சொல்லிட்டீங்க ஐயா. ஒரு பக்தர் காட்சி எல்லாம். ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் சாமிஜி, நான் திருச்சியில இருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எனக்காக தான் சாமிஜி கேட்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் சாமிஜி. நல்லா சொல்லுங்கம்மா. நான் குழந்தைக்காக கல்லால மரம் அங்க ஆசிரமம் கல்லால மரத்துல கட்டியிருந்தேன். தொட்டில் கட்டி இருந்தீங்களா? தொட்டில் கட்டியிருந்தேன். ஆமா சாமிஜி. அடுத்து வெத்தலை யாகத்துல இதுக்கு ஜிம்சாகா எழுதி நான் போட்டிருந்தேன். 5 மாசம் போட்டிருந்தேன். இப்ப நான் 6 months கன்சீவா இருக்கேன் சாமிஜி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா கண்ணு. காலையிலேயே முதல்ல தொடர்பு கொண்டு அழகா அற்புதமான பதில்மா. சொல்லுடா கண்ணு. ஆனா நான் கன்சீவா இருந்தது எனக்கு தெரியவே தெரியாது சாமிஜி. 5 மாசம் இருந்தது எனக்கு தெரியாது. எனக்கு உடம்புல வெயிட்டா இருக்கு, ரொம்ப மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு, ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் டாக்டர்கிட்ட செக் பண்ண போகும்போது எனக்கு 5 months முடிஞ்சிருச்சு, இது 6 months ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க சாமிஜி. எவ்வளவு ஷாக்கா இருந்திருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும். ஆமா சாமிஜி, ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. அப்படியே ஷாக்காவும் இருந்துச்சு. ஏன்னா அதோட நான் வேலைக்கு போயிருந்தேன், நிறைய வேலை பார்த்திருந்தேன். எதுவுமே நான் எப்படி பார்த்து இருந்தேனோ அப்பெல்லாம் எனக்கு நிக்கல. ஆனா எனக்கு அது இந்த வெத்தலையாலதான் கிடைச்சதுங்கிறது, நான் வெத்தலையாகத்துலதான் கிடைச்சதுங்கிறது நான் நம்புறேன் முழுசா. நிச்சயமா அதுக்கு ரொம்ப 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 நன்றி சாமிஜி. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நிச்சயமாம்மா, அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்லம்மா. சகோதரி தாய்மையை அடைந்தமைக்கும் குழந்தை செல்வம் பெற இருப்பதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நல்ல செய்தி. முதல் அழைப்பாளராக நீங்க சொல்லிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சிமா. ரொம்ப நன்றிங்க. அதாவது சொல்லுங்க சாமிஜி. அதுக்கு நிறைய விஷயம் இருக்குடா கண்ணு. அம்மா அந்த ஜும்சால எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த அமாவாசை வெற்றிலையாகத்துல நிறைய பேர் சொல்லதான் நம்ம இன்னும் அதை இருக்கிறதெல்லாம் வெளில கொண்டு வரணும்னு எண்ணங்கள் வருதுடா கண்ணு. இப்ப என்னடா கண்ணு கேட்க போறீங்க? நன்றி சமைச்சு. இப்ப எனக்கு என் குழந்தைக்கு ஆசீர்வாதம் தான் வேணும். குறையில்லாத நிறையோடு நல்வளர்ச்சி பெற்று சுகப்பிரசவமாக நல்லா தாயும் செய்ய நல்லா இருக்குடா. ரொம்ப நன்றி சமைச்சு. என் குழந்தைக்கு புத்தகத்தை பத்தி ஏதோ சொன்னியடா கண்ணு, நான் கட் பண்ணிட்டேன் அதுக்குள்ள. கண்டிப்பா சமைச்சு. அந்த புக்கை பார்த்துதான் நான் இப்ப அந்த டெய்லி விளக்கு போட சொன்னீங்கல்ல, திங்கள் செவ்வாய் புதன்னு, அதை பார்த்து நான் 6 மாசம் போட்டேன். 6 மாசம் போட்டதுக்கு அப்புறம் இந்த வெத்தலை தீபத்துல போட்டேன். சரி.
வெத்தலை யாகத்துக்கு வந்து சேர்ந்தேன். அதுலயும் வந்து அதுக்கப்புறம் தான் நான் எல்லாமே அந்த நீங்க கொடுக்குற புக்கை ஃபாலோ பண்ணி தான் நான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன் சுவாமிஜி. ஒரு எந்த ஒரு காரியம் பண்ணணும்னாலும் அதுதான் அந்த புக்ல நல்ல நாளும் அந்த நட்சத்திரமும் பார்ப்பேன். பார்த்துட்டு தான் அதை பண்றது. இல்ல அது அது ரொம்ப வித்தியாசமா இருக்குண்டா கண்ணு அது. ஆமா ஆமா. ஆனா நம்ம கண் கூட பார்க்கலாம், அந்த புத்தகத்துல இருக்கிறத கண் கூட பார்க்கலாம். கண்டிப்பா சமைச்சு அததான் நான் ஃபாலோ பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு புக்கு கொடுத்தீங்க இல்லையா, சித்தரை வச்சு அதுல நமக்கு டவுட்டா இருந்தா செக் பண்ணிக்கோன்னு சொன்னீங்க இல்லையா, ஆமாமா. அந்த புக்கு 100% உண்மை சாமிஜி. பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்க. அதேதான் சாமிஜி. அந்த புக்கு 100% உண்மை. நம்பிக்கையோட பண்ணா கண்டிப்பா அந்த சித்தரும் நீங்களும் கூடவே இருந்து நல்ல வழியை காட்டுறீங்க சாமிஜி. நிச்சயமா நிச்சயம். அதுதானே கான்செப்டே, அதானேம்மா கருத்தே தானே. நான் கூட இருந்து என்ன கேட்க முடியாதவங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்குங்க, அதுதான். அதுதான் சாமிஜி பண்ணிட்டு இருக்கேன். அதான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். அந்த புக்கை வச்சுக்குவேன். நீங்க கொடுக்குற புக்கு உங்கள்கிட்ட பேச முடியலனாலும் அந்த உங்க புக்கை கைடா வச்சு நான் பண்ணிக்குவேன் சுவாமிஜி. அவ்வளவுதான்டா கண்ணு. சாமிஜி இப்ப என்னோட குழந்தைக்கு 6th மந்த்ல ஹார்ட் பீட்ல கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாங்க. அது நெக்ஸ்ட் மந்த் 7th இல்லைன்னா 8th மந்த் ஸ்கேன்ல தான் அதை தெளிவா இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு என் குழந்தை நல்லபடியா வெளியில வரும். ஒண்ணு இல்ல டெய்லி ஒத்த செம்பருத்தி பூ இருக்குல்ல, சிவப்பு பூ, அந்த செம்பருத்தி பூ கிடைச்சிச்சுன்னா அதை கடைக்கல்ல தேடி பிடிச்சிக்க. நீ வந்து ஒரு 20 செம்பருத்தி பூ அப்படியே மகரந்தத்தோட அரைச்சிக்கோ. தாமரைப்பூ, வெள்ளை தாமரைப்பூ கிடைச்சிச்சுன்னா அதையும் கூட சேர்த்து அரைச்சிக்கோ. அரைச்சிட்டு பாலில் நல்லா ஒரு 200 ml பால் கொதிக்கும் பொழுது 2 உருண்டை உருட்டி அதில் போட்டுடு. ஸ்டவ் சிம்மில் வச்சிரு. அது நல்லா கொதிக்கும் பொழுது வடிகட்டி சாப்பிட்றா கண்ணு. 5 மாதம் தானே ஆகுது. அடுத்த 5 மாதத்துல பிறக்கும் பொழுது குழந்தைக்கு ஹார்ட்டில் ஓட்டு அந்த ஹோல்லாம் இருக்காதுடா கண்ணு. சரி சாமிஜி. இது 6வது மாசம் நடந்துட்டு இருக்கு சாமிஜி. போன மாசம் 11ஆம் தேதி தான் எனக்கு தெரிஞ்சது. அது ஒன்றும் பிரச்சனை, அதை பற்றி பயப்படாத. நீ இதை செய்யுமா சரியா போயிடும். சரி சாமிஜி, ரொம்ப நன்றி சாமி. நல்லதுடா கண்ணு, நல்லதுடா கண்ணு. உங்க ஆசீர்வாதம் இருந்தாலே போதும். நிச்சயமா நிச்சயமா நல்லா இருடா கண்ணு. ஐயா தொடர்ந்து இருக்காங்க ஐயா. ஹலோ ஹலோ மா, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா மதுரையில இருந்து பேசுறேங்க ஐயா. எங்க கண்ணு? மதுரை. மதுரை இருந்து யாருக்கா கேட்க போறீங்க? ஐயா எங்க வீட்டுக்காரங்க பேசுறேன் ஐயா. வீட்டுக்கார் பேரும் வயதும் சொல்லுங்கம்மா. அவர் பேர் ஸ்ரீதர். என்னம்மா? வயசு 57. ஸ்ரீதரா? ஆமாங்க ஐயா. வயது 57ஆ? ஆமாங்க ஐயா. ஏற்கனவே பேசிட்டேன் ஐயா அவர்கிட்ட. சரிங்கம்மா. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, உடம்பு முடியாம இருந்தது. இப்ப கொஞ்சம் பரவாயில்லங்க ஐயா. நன்றிங்க ஐயா. என்ன கேட்டீங்க? என்ன உடம்பு பாதிச்சு இருந்ததுடா கண்ணு? அவருக்கு 2 வருஷமாவே கொஞ்சம் முடியாம இருக்குங்க ஐயா. ஸ்ட்ரோக் வந்துச்சு. சரி. ஹார்ட் ப்ராப்ளம், அப்புறம் இந்த கிட்னி ப்ராப்ளம் கூட வந்துச்சுங்க ஐயா. சரி சரி. அதுக்கு வந்து எனக்கு கேட்டதுக்கு நீங்க வந்து டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி. அப்ப பரவாயில்லைங்க ஐயா கொஞ்சம். இப்போ மறுபடியும் நைட்டு வந்து 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டாலும் தூங்க மாட்டேங்கிறாருங்க ஐயா. எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. ஏப்பம் வருதுன்றாரு. என்னங்க ஐயா பண்றது அதுக்கு? கண்ணா, இது வந்து மருத்துவ ரீதியான பிரச்சனை தான். ஏன்னா இந்த சூழ்நிலை வரும்போது பயம் வந்துடும். ஆமாங்க ஐயா. பயம் வந்துருச்சுன்னா தூக்கம் வராது. ஓ அப்படிங்க ஐயா. ஆமா ஆமா ஆமா. அந்த பயம், நம்ம தூங்கிட்டா செத்துருவோங்கிற எண்ணங்கள் நிறைய பேருக்கு தன்னை அறியாம இருக்கும். அவங்களுக்கு இதுதான் தெரியாது. ஆழ்மனதுல புகுந்துரும் அது. எந்த மருத்துவரை பாக்குறியோ அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேள்றா கண்ணு இதை பத்தி. கேட்டுட்டு ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, வீட்டுல ஈசானிய பாகம் கெட்டிருக்கான்னு பாத்துக்கோ. அந்த அது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க. ஏன்னா இந்த மாதிரி இருக்குதுன்னா அதுல அது வாய்ப்பு இருக்கு அதிகமா. அப்புறமா எப்படிமா கண்ணு, ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டு தாண்டா கண்ணு இருக்கும். திருப்பியும் அது ஒன்று போச்சுன்னா இன்னொன்று ஸ்டார்ட் ஆகும் கண்ணு. அதை முதல்ல சரிப்படுத்தாம முழுமையா அவருக்கு சௌகரியம் கிடைக்கிறதுங்கிறது ஆகாத கதடா கண்ணா. அப்படி இல்லைன்னா நீ தொடர்பு கொண்டு ஃபோனில் கேட்டு அதுக்குன்னு ஒரு வாஸ்து பெட்டகம்னு ஒன்று இருக்குடா கண்ணு. அதை வாங்கி வச்சு, ஆனால் வாங்கி வச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த ப்ரௌச்சரில் இருக்கிறத நீங்கள் பார்க்க வழிபடலைன்னா அது வெறும் ஷோ பீஸ் மாதிரி ஆயிடும். அதுல கொடுத்துருக்கா மாதிரி வழிபட்டீங்கன்னா தற்காலிகமா தடுங்களா இருக்கும். எவ்வளவு நாள் தள்ளிக்கலாம். அதுக்கப்புறம் ஒண்ணு அதை சரிப்படுத்துறதோ இல்ல மாத்திக்கிறதோ என்னங்கிறத பாத்துக்கோங்க.
சரிங்க ஐயா, ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. நல்லா ஆகி தீர்க்க சுமங்கலியா தீர்காயுசா நல்லா இருறா கண்ணு. ஐயா என் ரெண்டாவது பொண்ணுக்கு கேட்கணும் ஐயா. புரியலம்மா? ஹலோ ஹலோ, வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. வணக்கங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சாமி, நான் செங்கல்பட்டுல இருந்து சௌரிராஜன் பேசுறேன் சாமி. சௌராஜ், யாருக்கா கேட்க போறீங்க? நான் வீட்டுல வயசு மனைவிக்காக கேட்கிறோம். அவங்க பேர் என்ன, வயது என்ன? அவங்க பேர் ஆதிலட்சுமி, வயது 48 சாமி. ஆதிலட்சுமியா? ஆதிலட்சுமி சாமி. நான் சரி, வயது? உங்ககிட்ட வந்திருக்கேன் சாமி. அப்படியா? ஜாதகம் எல்லாம் பார்த்திருக்கேன். சரி. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பரிகாரம் சொன்னீங்க, அதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது சாமி. நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சதுனால. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா, அதுலலாம் எனக்கு அதிகமான நம்பிக்கை உண்டு, அது நடக்கும்னு. கண்டிப்பா சாமி. நான் இதுல எல்லாம் கலந்துட்டு இருக்கேன் சாமி. அந்த அப்படியா? கந்த சஷ்டி இதுல எல்லாம் கலந்துகிட்டு மாலை போட்டிருக்கீங்களா? மாலை போட்டிருக்கிறேன் சாமி. வெரி குட் வெரி குட். இந்த வருஷம் எப்படி இருந்தது மாலை போட்ட அனுபவம்? மாலை போட்டது நல்லா இருந்தது சாமி. போன ஆ ஆமா, ஏன்னா அது ஒரு வித்தியாசமான பூஜைகளா இப்போ இருக்கும்ல. ஆமா சாமி. இப்போ ஒரு இடம் வாங்கியிருக்கேன் சாமி. அதனால இப்போ சரி. தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு சாமி. ஓகே. மனைவிக்கு என்ன? மனைவிக்கு இப்போ பேங்க்ல எக்ஸாம் வருது சாமி. நீங்க சொன்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பேங்க்ல ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணிருக்கோம் சாமி. வர 5ஆம் தேதி அதுக்கு எழுத்து தேர்வு இருக்கு சாமி. உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் சாமி. நிச்சயமா அது ஒண்ணு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பஞ்சமிக்கு சரிங்க நம்ம யோக கணபதி இருக்குல்ல, விநாயகருக்கு, ஆமா சாமி. ஆமா சாமி. அதுல பால்கோவா காப்பு கட்டுறதுக்கு கேட்டு கட்டிடுங்க. சரிங்க சாமி. அது அப்படியே சக்சஸ் ஆயிடும். பஞ்சமி அல்லது ஞாயிற்றுக்கிழமை எது உங்களுக்கு தோதா இருக்கும். கண்டிப்பா வர சாமி. நீங்க அதனோட விளக்கத்தை அலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க. சரிங்க சாமி. சரி, அதை செஞ்சுட்டு ஒரு அர்ச்சனை, அவ்வளவுதான், வேற எதுவும் வேண்டாம். சரிங்க சாமி. அப்பா தவறிட்டார் சாமி. எப்ப? ஏப்ரல் மாசம் சாமி. எதனால? அவர் உடம்பு சரியில்லாம இருந்தாரு. 76 வயசு. சரி சரி சரி. அது எப்படி இருக்கும்னு தெரியல சாமி. அதுல ஏதாவது கேட்க வரீங்களா? அதான் அவர் இறந்தது ஏதாவது எனக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் அது சம்மந்தப்படுத்தவே வேண்டாம். சரிங்க சார். அப்படி சம்மந்தப்படுத்தணும்னா நம்ம பயமுறுத்தலாம், இது இருக்கும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி கொஞ்சம் காசு பார்க்கலாம், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வேலை கிடைக்கும். இயற்கையை நம்ம எதுவுமே பெருசா போட்டு குழப்பிக்க கூடாது. சரிங்க சாமி. சரிங்க சாமி. சரிங்களா? உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு மட்டும் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, நீங்க அதை பண்ணுங்க விநாயகருக்கு. அதுக்கு தானே நான் சூட்சுமமா சொல்றேன். சரிங்க சார். கண்டிப்பா கிடைச்சிடும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரிங்க சாமி. குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். புத்தகம் அந்த பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் வாங்கி பாத்தீங்களா? அது மட்டும் தான் வாங்கல சார். மற்ற புத்தகம் வாங்கிட்டேன். இப்ப போய் வாங்கணும் சார். அதுல கேட்டீங்கன்னா அது சொல்லிட்ட போது பாத்துங்க. சரிங்க சாமி. நல்லதுங்க நல்லதுங்க. தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க. ஹலோ. ஹலோ சாமிஜி. வணக்கம் சாமிஜி. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சாமிஜி, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில இருந்து பேசுறேங்க சாமிஜி. யாருக்கா கேட்க போறடா கண்ணா? சாமிஜி, என் பொண்ணுக்காக சாமிஜி. பொண்ணோட பேரும் வயதும் சொல்லுங்கம்மா. பிரீத்திங் சாமிஜி. பிரீத்தி. வயது பிரீத்திங் சாமிஜி. வயது 22 சாமிஜி. சரி சொல்லுங்க. உங்களுடைய பக்கத்து தேர்ந்தெடுப்புக்கு வாங்கியிருக்கேன் சாமிஜி. நல்லா இருக்கேன் சாமிஜி. விக்ரமாயா வாங்கியிருக்கோம், குபேரர் வாங்கியிருக்கோம். உங்களுடைய இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்குங்க சாமிஜி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சாமிஜி. சரி, பிரச்சனை விடுங்க. அவளுக்கு என்ன, பிரீத்திக்கு என்ன? சாமிஜி, பிரீத்திக்கு தான் மேரேஜ் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கேன் சாமிஜி. பாப்பா ஒன்னும் புடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அம்மா. ரெண்டு விஷயம். சரிங்க சாமி. காதல் இருக்கான்னு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. கேட்டேங்க சாமிஜி, அதெல்லாம் எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க சாமிஜி. அவ சொல்றா, எனக்கு என்னவோ அது வேவ்ஸ்ல சரியா வர மாட்டேங்குது. சரிங்க சாமிஜி, அதான் உங்களோட கருத்து கேட்டுதாங்க சாமிஜி. வாட்ச் பண்ணிக்கோங்க. காரணம், உத்தரத்துல பிறந்தாலா மூல நட்சத்திரத்துல பிறந்தாலா? பூராட நட்சத்திரம் சாமிஜி. அது பேர் வேற பிரச்சனையா இருக்கு பாருங்க. பூராட நட்சத்திரம்னா இன்னும் நம்ம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். சரிங்க சாமி. இருந்தாலும் 25ல கல்யாணம் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க. சரிங்க சாமிஜி. ஒரு பக்கம் இந்த பிரச்சனை இருந்தாலும் 25ல பண்ணணுங்கிறது. பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர தசையில பிறந்திருப்பா. சரிங்க சாமிஜி. அவளுக்கு அநேகமா சூரியன் சந்திரன் அவங்க அப்பாவுக்கும் அவளுக்கும் ஒத்து போதா? ஒத்து போகும் சாமிஜி. அவங்களுக்கு தான் இருப்பாங்க சாமி. ரொம்ப செல்லம் கொடுப்பாரா? ஆமாங்க சாமிஜி. நீங்க எதிர்பார்ப்பீங்களா? நான் கொஞ்சம் இதா இருப்பேன் சாமிஜி. அவங்க 2 பேரும் ஒண்ணு, நீங்க தனி. ஆமாங்க சாமிஜி. எங்கிட்ட கொஞ்சம் பாசமா இருப்பாங்க சாமிஜி. அப்பப்ப கொஞ்சம் எங்கிட்ட கொஞ்சம் கோவப்படுவாங்க. பாசம் இல்லாத எந்த குழந்தை இருக்க போது? அது பிரச்சனை சொல்றேன். ஏதாவது சொன்னீங்கன்னா உனக்கு வேற வேலை இல்ல போன்ற சொல்ற அந்த வார்த்தை. அப்படிதான் சாமிஜி. அதுதான். ஏன்னா எல்லாருமே வீட்டுல உட்கார்ந்து ஒன்னா பேசுன சண்டை தான் வரும்.
ஆமாங்க சாமிஜி. அந்த மாதிரி தான் இருக்கு. ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி, பாப்பாக்கு நல்லபடியா ஏதாவது அருமையா அமையும், குறையில்லாத அமையும், நிறைய நல்ல வாழ்க்கை அமையும். கவலையை விடுங்க. சரிங்க சாமி. சாமிஜி பையன் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, வேற லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க சாமிஜி. ம் ம் அப்புறம் அவங்களும் நம்ம ஒரே இதுதாங்க சாமிஜி, பேசி ஒரு வாரம் மாதிரி வச்சு பண்ணிட்டாங்க சாமிஜி. அதனால பாப்பாவுக்கு தடைப்பட்டு நிக்குது. அதான் சரி உங்ககிட்ட அதுக்கும் இதுக்கும் பேசலாம். சம்பந்தமே கிடையாது. அவளுக்கு 25ல தான் கல்யாணம். சரிங்க சாமி. அதையும் சம்மந்தப்படுத்தாதீங்க. அவங்க நல்லா இருந்தா விட்டுருங்க, அவ்வளவுதான். சரிங்க சாமிஜி. நல்லதும்மா. சாமிஜி அதுக்கு முன்னாடி பண்ணா நல்லா இருக்காதுங்க சாமிஜி. அதுக்கு சம்பந்தமே இல்லைம்மா. எப்படி வேணாலும் உங்களுக்கு எது தோதோ அப்படி பண்ணுங்க. சரிங்க சாமிஜி. நல்லதும்மா. சாமிஜி எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. தீர்க்காயுசா, தீர்க்க சுமங்கலியா, பயம் இல்லாம, குறையெல்லாம் தீர்ந்து, நிறையோட குழந்தைக்கு நல்லபடியா திருமணமாயி நல்லா இருங்க. நல்லா இருக்கு. நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. நிச்சயமா, முருகர் தான் நிச்சயமா. கும்பிட்டு இருக்கிறேன் சாமிஜி. முருகர் தான் எனக்கு வழிகாட்டுங்க சாமிஜி. ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. இந்த அகண்ட பாராயணம், இந்த வெற்றிலையாக அமாவாசை வரீங்களா? இல்ல வந்தது இல்லைங்க சாமிஜி. அதை வந்து வழிபடுங்க. ஒன்று அகண்ட பாராயணமோ அல்லது வெற்றிலையாகமோ வந்து பங்கு கொள்ளுங்க. இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவு வரும். சரிங்க சாமிஜி. நல்லதும்மா, நல்லதும்மா, நல்லதும்மா. ஐயா ஒரு சிறு இடைவேளை வந்துருச்சு ஐயா. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில், எத்தனையோ விதத்தில், எதிர்பார்க்காத நேரத்தில், நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம்ம ஆத்மசங்கம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு பக்தர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா, பார்த்துருவோம். ஹலோ. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க மேட்டுத்திருக்காமலேருந்து பேசுறோம் ஐயா. யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்டோம். 2 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சரி, வீடு மாற்ற சொன்னீங்க. இந்த பேங்க் லோன் வீடு வாங்கின சம்பந்தமா கேட்டோம். கலந்துக்கிறேன். சரி. நீங்க உத்தரயாத்திரை கலந்து சொன்னீங்க. 2 மாசம் வந்து கலந்துட்டேன். சரி. வர்ற மாசம் வந்தா 3வது இது வீடு மாத்திட்டேன் உடனே. சரி. வர்ற மாசத்துக்கு 3வது வருஷம் அவங்க வரணும், வரப்போறேன். சரி. ஆனா அன்னைக்கு இந்த மாலையப்பட்ட அமாசை அப்படியே திதி கொடுப்போம் அம்மாவுக்கு. புரியலீங்க. அதனால அது மாலையப்பட்ட அமாசை வருது இல்லைங்க சார்? ஆமாங்க.
அவர் அம்மா அப்பாவுக்கு திதி கொடுப்பப்பையும் சரி இப்போ அங்கே வந்து அம்மாசிக்கு அங்கே வந்து கலந்து போகிறேன். சரி அதுக்கு என்ன பண்ணலாம் என்னங்கிறது. நீங்கள் காலையில் முடிச்சிருங்க. காலையில் முடிச்சுட்டு மத்தியானம் 3 மணிக்கு மேலே தானே நம்ம பண்ணுறோம். பண்ணுறீங்க. நாங்கள் இங்கேருந்து அங்கே வந்து சேர நைட்டு கிளம்புனா தான் அங்கே வந்து சேர முடியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அங்கே வந்து வழிபட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிங்கனாலே அது சேர்ந்துடும். சரிங்க ஐயா. ஆமாம், அது அந்த மாதிரி தான். நான் அமாவாசை வழிபாடை எப்படி வச்சுருக்கேன்னா, ஆ பொதுவாக வழிபாடே செய்யாதவங்க, செய்ய முடியாதவங்க, அன்னைக்கு முடியாதவங்க மாலைய பட்சத்தில் சேர்க்குறோம்ல, ஆ அந்த போல சில வழிபாடுகள் எல்லாம் சூட்சுமமாக வச்சு தான் ஜும்சக மந்திரம்னு எழுதுறதே காரணம். ஆ அதுக்கு நிறைய இருக்குது. அதனால் அதுக்கும் ஒன்றும் பாதித்தியப்படாது. நீங்கள் வந்து இதை விட வேண்டாம், இதை முடிச்சிருங்க. ஆ சரிங்க ஐயா. வேற வேற பக்கத்தை பட்டவங்களுக்கு புத்தகம் தான் வாங்கணும் ஐயா. வாங்கிடுங்க. சொன்னீங்க அங்கே வரும்போது கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் இதாக வந்து வர்றோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க வந்துட்டு வாங்கிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிறைய பணம் வரட்டும். சரிங்க ஐயா. நீங்கள் சொல்லுங்க. நல்லதுங்க. கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க. சரியா இணைப்பு இல்லை. ஹலோ ஹலோ வணக்கம் சார். ஹலோ வணக்கங்க. சார் நான் ஸ்ரீரங்கத்தை பேசுகிறேன் சார். யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் சார் பேசுகிறேன். உங்கள் பேர், வயது சொல்லுங்க. என் பேர் கிள்ளி வளவன் சார். வயசு 56 சார். சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிள்ளி வளவன்? நாங்கள் பாதுகாரம் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. எவ்வளோ கடன் இருக்கு? கடன் ஒரு 5 லட்ச ரூபா இருக்கு சார். ஐயோ, கம்மி தான் இல்லை? அதுவே எனக்கு அதிகமாக இருக்கு சார். அதனால தான் அதை சொன்னேன் நான் முதல்ல. இல்லை பாருங்க, சேர்த்து வைக்கணும்னு நினச்சா ஏதாவது செலவு வந்துடுது. ஆமாம் சாமி. அதே மாதிரி நாம் ஒன்று நினச்சா அது ஒரு செலவில் போய் முடியுது. ஆமாம் சாமி. எதையுமே நமக்கு பொன்னகையோ ஏதாவது பணம் சேர்த்து வச்சு வாங்குறதோ முடிய மாட்டேங்குது. ஆமாம் சாமி. ஆனால் வெளியில் சொந்தக்காரெல்லாம் அவன் ஏமாத்துறான், நிறைய வச்சுங்கிறான்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார். இப்படி நம்ம எங்கே போனாலுமே வளர்ச்சி இல்லாமல் ஓட்டச்சட்டியை கையில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆமாம் சார், அப்படியா சாமி இருக்கு. இதெல்லாம் அப்படி தான் போய்கிட்டே இருக்கும். பெண் குழந்தை இருக்கா உங்களுக்கு? இருக்குங்க சாமி. அவள் எப்படி இருக்கா? நல்லா இருக்கு சாமி. படிச்சு வேலைக்கு போயிட்டு இருக்கு சாமி. அப்படியா? கொஞ்சமாக சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுக்குறாளா? அப்படியே கொடுத்துறாங்க. எல்லாம் கடனுக்கே போகுது சாமி. அவள் கொடுக்குறதும் கடனுக்கு கொடுத்துட்றீங்களா? ஆமாம் சாமி. அப்பா உங்கள் காலம் இப்படி இருக்க முடியலையப்பா கஷ்டப்பட்டுன்னு சொல்லி அது வேற வேதனை. என்ன வயசாச்சு? பாப்பாவுக்கு வந்து இப்போ 21 வயசு ஆகுது. சரி. என்ன என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்க? அதான் சார் இப்படியே இருக்கு, முன்னேற முடியல, என்ன வழினே தெரியல. 3 விஷயம் இருக்கு. சொல்லுங்க சாமி. உங்க அப்பா வழியில திதி கொடுக்காத சாபம் இருக்கு. 2 தார தோஷம் இருக்கு முன்னோர்களுக்கு. சரி சாமி. சரியா இருக்கா இல்லையா? ஆமாங்க சாமி, இருக்கு சாமி. ஏன்னா சரின்னா இருக்குதுலே எடுத்துக்கலாம், இல்லைன்னா எடுத்துக்கலாம். இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சாமி. அது சரியா முறையில் செய்ய தெரியல. இல்லை நான் சொல்கிறேன் ஒன்று சொல்லிட்டு வரேன். இப்போ நீங்கள் பாருங்களேன், ஏதாவது ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில். இதெல்லாம் என்னங்க வீட்டுக்காரமாக தான் ஏதாவது வழி வந்துகிட்டே இருக்கு. அதை தான் சொல்கிறேன். இது மாதிரி இருக்கும். முதல்ல எனக்கு வீடு மேலே சந்தேகமாக இருக்குது, நம்பர் 1. நம்பர் 2, பால் கறந்து விற்கிறீங்களா வாங்கி விற்கிறீங்களா? இப்போ வியாபாரத்தை விட்டுட்ட சாமி. கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் 1 மாசமா. என்ன வேலை? என்ன அதே பால் கறக்கிற வேலைக்கா? கறக்கிற வேலைக்கு தான் போகிறேன். ஓ, ஏன் மாடெல்லாம் விற்றுட்டீங்களா? இல்லை பால் வெளியில் வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க சரியாக என்னால் பணம் கொடுக்க முடியல. அதனால வியாபாரத்தை விட்டுட்டு இப்போ கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். கூலி வேலைக்குன்னா என்ன பண்ணுவீங்க? அதான் பால் கறந்து கொடுக்குறேன். சரி. மாதம் 5 ரூபா தரேன் இருக்காங்க. சரி. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? திருச்சி ஸ்ரீரங்கம் சாமி. சரி. எங்கேயாவது வன்னி மரத்தடியில் விநாயகர் பெருமாள் இருக்காருன்னு கண்டுபிடிங்க. இங்கே சிங்கர் கோவில்கிட்ட ஸ்ரீரங்கம் சிங்கர் கோவில் இருக்குங்களா? வன்னி மரத்தடியில் இருக்காரா விநாயகர்? வன்னி மரத்துக்கு கீழே ஆப்போசிட்ல இருக்காரு. இல்லை வன்னி மரத்துக்கு கீழே இருக்கா மாதிரி கண்டுபிடிங்க. சரி சாமி. அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா பூர நட்சத்திரத்தில் நம்ம ஆசிரமத்துக்கு வந்து கல்லால மர வழிபாடுன்னு கேளுங்க. சரி சாமி. இந்த 3 கல்லால மரம் 3 மாசத்துக்கு பூர நட்சத்திரத்தில் செய்யுங்க. வந்து போற சிரமம் பார்க்காதீங்க.
சரி சாமி. ஏன்னா உங்களுக்கு வந்து கர்மா அதிகமா இருக்கு. சரியா? இதுக்கு பேரு சுருஹத்தி தோஷம்னு பேரு. ஆ ஆ இந்த சுருஹத்தி தோஷம் வந்துட்டா கண்டிப்பா வயித்துல ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆ ஆ புரியுதா? ஆ வருமானமே வராது, முன்னேற்றம் இருக்காது, யாரும் உதவிக்கு இருக்க மாட்டாங்க, வளர்ச்சின்றது இருக்காது, எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கும். அப்படியா இருக்கு சாமி. அதை தீர்க்கறதுக்கு ஒரே மார்க்கம் அது. சரி சாமி. அந்த 3 பூர நட்சத்திரத்தை காலண்டர்ல பார்த்துட்டு வந்து கல்லால மரத்தை எப்படி வழிபடணும்னு கேட்டா சொல்லுவாங்க. சரி சாமி. அந்த வழிபாடு செய்யுங்க. ஆ இப்ப இருக்கிற வீடு இருக்கு பாருங்க, ஆ இந்த வீடு வந்து முழுக்க சரியில்லாத மாதிரி இருக்கு. ஆ அதை நம்ம பார்த்துக்கணும். இது பூர்வீக வீடா இல்லை இது வாடகை வீடா? இது வாடகை வீடு சாமி. ஓ, இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. சரி சாமி. மாற்றிக்கிட்டு இந்த வழிபாடை எடுங்க, கண்டிப்பாக சரியாக போகும். பழையபடி அது என்ன பால் பாக்கியம் உங்களுக்கு இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும் நம்ம. சரி சாமி. அதை பார்த்துட்டு நீங்கள் இது செய்யறதுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணால் நல்லா இருக்குங்கிறது தானாகவே நடக்கும். சரி சரி. இப்போ வந்து நான் வீடை மாற்றிட்டு தான் அங்கே கல்லாவளி படணுங்க சாமி, வரணுமா சாமி? புரியலிங்க. வீடை மாற்றிட்டு தான் அங்கே வந்து செய்யணும். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இந்த வீட்டில் பரிகாரம் பண்ணிட்டு தராது. இப்போ வீடை மாத்திர பொசிஷன் இல்லையே. கொஞ்சம் ஏன் நம்மளே இது எடுத்த ஒன்று நெகட்டிவா மாத்திரம் சாமி அப்படி சொல்லுங்க. சரி சாமி. நடக்கும். சரி சாமி. பணம் வரும். சரி சாமி. டெய்லி ஆ சூரியனை பார்த்து ஆ ஓம் பாசா ஸ்ரீம் வா ஸ்வாகா, ஓம் பாசா ஸ்ரீம் வா ஸ்வாகா, ஓம் பாசா ஸ்ரீவா ஸ்வாகான்னு 10 முறை சொல்லிட்டு சூரியனை பார்த்துட்டு சரி சாமி. உங்க வேலையை பாருங்க. 10 நாள்ல மாற்றம் வரும். சரி சாமி. கரெக்டாக செய்தீங்கன்னா. சரி சாமி. தப்பா மந்திரத்தை சொன்னீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. சரி சாமி. இணையத்தில் வந்துடும். பார்த்து எழுதி வச்சுக்கிட்டு இல்லை கூடவே சொல்லிட்டு சொல்லுங்க. சிம்பிளாக சொல்லியிருக்கேன். சரி சாமி. நல்லதுங்க நல்லதுங்க. ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம் ஐயா. வணக்கங்க. சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எனக்கு தான் சாமிஜி கேட்கணும்ப்பா. பேர் என்னம்மா? நித்யாப்பா. எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமாப்பா. மாமா அவசரப்படாதரா கண்ணு. என்ன வயசாச்சு? எனக்கு 28 வயசு ஆகுதுப்பா. உங்க கணவர் பேர் என்ன? என் கணவர் பேர் பிரகாஷப்பா. உன் பேருமா? நித்யாப்பா. ஓ சரி சரி. டாக்டர்லாம் பார்த்துட்டீங்களா? போய் பார்த்தோம்பா. பக்கத்தை தேர்ந்தோட புக்கு வாங்கினோம்ப்பா. சரி. அதில் போய் பார்த்தோம்பா. பார்த்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாமான்னு போய் பார்த்ததுக்கு உடனே போய் பாருங்கன்னு சொன்னாங்கப்பா. சரி. அதை போய் பார்த்தோம்பா. ஒரு உயிரணுக்கள் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்கப்பா. எனக்கு நீர் கட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கப்பா. ஒரு மாத்திரை சாப்பிட்டுங்கிறாருப்பா. வெரி குட் வெரி குட். இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆமாப்பா. அதை ஒரு மாசமா சாப்பிட்டு பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் புத்தகத்தால சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாப்பா. அவர் இப்பதான்ப்பா சாப்பிட ஆரம்பிச்சு 1 மாசம் ஆகுதுப்பா. சரிம்மா சரிம்மா. அம்மா கண்ணு, எனக்கு வந்து குழந்தை இருக்காது அப்படின்லாம் படலை. சரிப்பா சரிப்பா. கண்டிப்பா குழந்தை இருக்கும், அதை பத்தி கவலைப்படாத. சரிப்பா சந்தோஷம்ப்பா. அப்பா மகளை போட்டுக்கிறேன்பா நானு. மாலை போட்டிருக்கியா? ஆமாப்பா. அப்ப இன்னும் கன்ஃபார்ம், நீ கவலையப்படாத. அந்த நெய் தேங்காய் கடைசியா கொடுப்போம் பாரு, அது வாங்கிடுங்க. சரிப்பா. கண்டிப்பா அடுத்த வருஷம் குழந்தை இருக்குண்டா கண்ணு. சரிப்பா சந்தோஷம்ப்பா. சரியா? சரிப்பா. 2 விஷயம். சொல்லுப்பா. சண்டை மட்டும் போட்டுக்காதீங்க, தாம்பத்தியத்துல குறைபாடு வச்சுக்காதீங்க. சரிப்பா சரிப்பா. அதை நான் மறைமுகமா சொல்றேன், புரிஞ்சுக்க. சரிப்பா. சரியா? ஏன்னா ஒரு வழி மருத்துவமும் போயிட்டீங்க. ஆமாப்பா. நம்ம கண்ணா பின்னான்னு நம்ம வைத்தியம் பார்க்க வேண்டாம். சரிப்பா. அது மட்டும் பண்ணிக்கோ. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்ப இருக்கிற வீட்டுல சரிப்பா பெட்ரூம் எந்த திசையில இருக்குன்னு சொல்ல முடியுமா? கிழக்கு பார்த்த பேர் இருக்குப்பா. என்னம்மா? ஒரு மெட்ராஸ்ல இருக்கம்பா. ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூம் தான்ப்பா. ஒரு சின்ன ரூம் தான்ப்பா. புரியுதுடா கண்ணு. அந்த ரூம் எந்த திசையில இருக்குன்னு தெரியுமா? வடகிழக்குலையா வடமேற்குலையா? ஏன்னா எனக்கு சந்தேகம் வடகிழக்குல இருக்குமா அல்லதுன்னு ஒரு தென்கிழக்குல இருக்குமா டவுட் இருக்கு. குறிப்பிட்டு தென்கிழக்கு மேல எனக்கு டவுட் இருக்கு. கிழக்கு பக்கமா தான் பார்த்த மாதிரி இருக்கு. அதுதான் அங்கதான் எனக்கு சந்தேகம் இருக்கு. அது நீ பார்த்து அந்த இடம் மட்டும் தப்பா இருந்ததுன்னா அங்க குழந்தை நிக்கிறது கஷ்டமாயிடும். அதுக்காக சொல்றேன் நானு. சரிப்பா. என்னப்பா செய்யணும் அதுக்கு? அது வந்து நம்ம என்ன பண்ணணும்னு வரைஞ்சி பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணணும்டா கண்ணா. சரிப்பா. அது நீ வரும்பொழுது அங்க கேளு. முன்ன அண்ணாங்களா இருப்பாங்கல்ல,
ஆ ஆ. கேளு சொல்லுவாங்க. சரிப்பா. நல்லதுடா கண்ணு. சரிப்பா, சந்தோஷம். நல்லதுடா கண்ணு. ஹலோ ஹலோ. ஹலோ சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சாமி, நாங்க பெரியபாளையம் ஆரணி இருந்து பேசுறோம். என்னம்மா? பெரியபாளையம் ஆரணிங்க சாமி. பெரியபாளையம், ஆரணி பெரியபாளையம். ஆமாங்க சாமி. யாருக்கே கேட்க போறீங்க? எனக்காக தாங்க சாமி. பேரும் வயதும் சொல்லுங்க தம்பி. சிவராஜ், 42 வயசு ஆகுதுங்க சார். சிவராஜா? ஆமாங்க சாமி. சரி சரி சரி. 42ஆ? ஆமாங்க சாமி. தடை, தடுங்கள், வளர்ச்சியின்மை, முன்னேற்றம் இல்லை, பணம் தங்கலை, தேவையில்லாத பிரச்சனை, இதை தவிர வேற எதுவும் இருக்காது. ஆமாங்க சாமி. ஆமா. என்ன தம்பி இப்போ 2-3 அதாவது கிட்டத்தட்ட 6 வருஷமாவே ரொம்ப மோசமா இருக்கா? ஆமாங்க சாமி. எனக்கு கண்ணுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க சாமி. அகண்டபராயத்து கூட வந்திருக்கேன். இப்போ என்ன சொன்னாங்க டாக்டர் கண்ணுக்குலாம்? அது நரம்புல பிரச்சனைன்னு சொல்றாங்க சாமி. சரி, ஒரு கண்ணா 2 கண்ணுமா? 2 கண்ணுங்களே சாமி. சரி சரி. என்ன பிரச்சனை சொன்னாங்க? நரம்புல பிரச்சனை, அதனால அதுக்கு மருந்து இல்லைன்னு சொல்றாங்க. பார்வை கம்மியா இருக்கா? ஆமாங்க சாமி. பார்வை கம்மியா இருக்கு. ஆமாங்க சாமி. நிறம் எல்லாம் தெரியுதா? கலர் எல்லாம் தெரியுதா? கலரெல்லாம் தெரியும். விவசாயம் தான் சாமி பண்றேன். சரி. ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்ப இல்ல, குறைவா இருக்கு. சரி, அது விவசாயம் சொல்றீங்களா? ஆமாங்க, விவசாயம் தான் சார் பண்றாங்க சாமி நானு. சரி சரி. இல்லைங்க, கண்ணு பிரச்சனை சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க சாமி. இந்த கண்ணு முதல்ல சரியா தெளிவா தெரியாது, என்ன மாதிரி இருக்கு அதை சொல்லுங்க. சைக்கிள் எல்லாம் ஓட்டுறது கொஞ்சம் தடுமாட்டமா இருக்குங்க சாமி. நைட்ல கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, ஒரு முயற்சி நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க முதல்ல. சரிங்க சாமி. ஏன்னா உங்க கண்ணு நல்லா இருந்தா விவசாயம் தானா சரியாந்துட்டோம். சரிங்க சாமி. ஆமாங்க சார். அந்த பயத்தால முதல்ல வாங்கி போட்டு முன்ன நீங்க செய்துட்டு இருந்த மாதிரி இப்ப செய்யறது இல்லை. ஆமாங்க சார். ஏன்னா மனசுக்குள்ள உங்களுக்கு பயம், சரியா வருமா வராதா, ஏதாவது பூச்சி போட்டு கடிச்சிருமா, அந்த மாதிரி பல சிந்தனைகள் இருக்கும். ஆமாங்க சார். இதனால உங்களுக்கு அதுல தொய்வு ஏற்படுத்தும். ஆமாங்க சாமி. அதை பத்தி முதல்ல கண்ணுக்கான வழியை நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோம். இப்ப நீங்க சொல்லும் பொழுது சரிங்க சார். இது என்னதான் நரம்புகள், அதாவது விழித்திரையில இருந்து மூளைக்கு போற இடத்துல நரம்புகள் பாதிச்சிருக்கு உங்களுக்கு. ஆமாங்க சார். அது 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 எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. சரிங்க சார். சரியாகுது. உங்களுக்கு சாத்தியமாகுமான்னு எனக்கு தோணுது. சரிங்க சார். அதுக்கான மருந்தை சொல்றேன், எப்படி வழிபடணும்னு பாருங்க. சரிங்க சார். 100 தாமரைப்பூ, வெள்ளை தாமரைப்பூ வாங்கி அதை இதழை மட்டும் நிழல்ல உணர்த்துங்க. சரிங்க சார். 50 செம்பருத்தி பூ வாங்கி அதையும் நிழல்ல உணர்த்துங்க. சரிங்க சார். ரெண்டுமே பொடி பண்ணி போட்டுக்கோங்க. சரிங்க சார். ஒரு பாட்டில்ல போட்டு வச்சு 200-500 ml பால். சரிங்க சார். அந்த பால் தண்ணியா இருக்கணும், திக்கா இருக்கக்கூடாது. சரிங்க சார். அது நல்லா கொதிக்கும் பொழுது இதுல 2 ஸ்பூனை போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிருங்க. சரிங்க சார். இறக்கும் பொழுது சரிங்க சார். ஒரே ஒரு விரலி மஞ்சள் ஒரு துண்டு போட்டுட்டு இறக்கிடுங்க. சரிங்க சார். அதை வடிகட்டி ஒரு நாளைக்கு வெறும் வயிற்றுல 2 வேளை காலையிலையும் மாலையிலையும் சாப்பிடுங்க. சரிங்க சார். தினமும் மல்லிப்பூ, அப்படி இல்லை பொன்னாங்கண்ணி கீரை கரைச்சிதுன்னா, சரிங்க சார். இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் திருநீற்று பச்சளை தெரியும்ல, நாட்டு மன்ற கடையில் கிடைக்குங்களா சாமி? இல்ல, அது பச்சையா இருக்கணும். யாருன்னா கேளுங்க, விஷயம் தெரிஞ்சவங்கள. அது விபூதி வாசனை வரும். சரிங்க சார். அந்த இருந்தா கூட நீங்க விவசாயி அதை ஒரு செடியை நட்டு வச்சுக்கோங்க. சரிங்க சார். பொன்னாங்கண்ணி கீரை ஒரு பிடி. சரிங்க சார். இது ஒரு 5 இலை வச்சு கொஞ்சம் நல்லா ஒன்றும் அதிகமாக கசக்கிக்கிட்டு, சரிங்க சார். 2 கண்ணுலையும் நைட்டு வச்சு ஒரு பிடி வச்சு. சரிங்க சார். இப்போ வாழைப்பழ தோல் இருக்கு பாருங்க. ஆமாங்க சாமி. அந்த தோல், பச்சை வாழைப்பழ தோல். சரிங்க சார். அந்த தோலை மேலே வச்சுட்டு இருக்க கட்டாம கட்டிட்டு படுத்துக்கோங்க. சரிங்க சார். சும்மா நல்லா பிடிச்சி இருக்கெல்லாம் கட்டிவிடாதீங்க. சரி சரிங்க சார். டெய்லி ராத்திரில இதை பண்ணுங்க. அந்த 2 மருந்தையும் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. சரிங்க சார். திரிபலா சூரணம் அப்படி ஒரு சூரணம் இருக்கு நாட்டு மருந்து கடையில். சரிங்க சார். அந்த சூரணத்தை வாங்கிக்கங்க. சரிங்க சாமி. வெது வெதுப்பான சுடு தண்ணியில் அந்த 2 ஸ்பூன் அந்த சூர்ணத்தை கலந்துருங்க. சரிங்க சார். ஒரு நாளைக்கு 6 வாட்டி கண்ணை கழுவிக்கோங்க. சரிங்க சார். இதை 2 செய்யுங்க. உங்களுக்கு பிக்கப் ஆயிடுன்னு தோன்றதை சொல்றேன். நான் பொதுவாக மருத்துவரை போய் பார்த்துருங்கன்னு சொல்லுவேன். ஆல்ரெடி நீங்க பார்த்து முடியாததுனால அது நிறைய பேருக்கு முடியாது தான். சரிங்க சார். ஆனா நீங்க பேசும்பொழுது எனக்கு சாத்தியம்னு தோன்றதுனால மருந்து சொல்லியிருக்கேன்.
சரிங்க சாமி. இது ஒரு பக்கம் போக, சரிங்க. உங்க வீட்டில் அந்த அடுப்படி இருக்குல்ல, ஆமாங்க சாமி. அது பக்கத்தில் ஒரு சின்ன ஜன்னல் வருதுல்ல, ஆமாங்க சாமி. அந்த மூலையில எப்பவுமே கிராக் விட்டுக்கிட்டே இருக்கா? ஆமா. கிராக் அந்த சப என்னங்க? சரியா தெரியலங்க சாமி. உங்க வீடு சரியா தெரியலன்றீங்க பாருங்க. ஆமாங்க சாமி. அங்க இருந்து ஆமா ஆமான்னு வருது இல்ல. அதுல வீட்டுல 2-3 விஷயம் இருக்கு. அந்த பூமியில புத்து இருந்து இடிச்சதோ பாம்பு அடிச்ச தோஷமோ வேற இருக்கு. சரிங்க சாமி. அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிடணும். சரிங்க சாமி. 5 அமாவாசைக்கு எப்படியாவது 5 அமாவாசை விடாம சரிங்க சாமி. வெற்றிலை ஆழத்துல பங்கெடுத்துக்கோங்க. சரிங்க சாமி. இது முதல் கட்டமா இருக்கட்டும். அகண்ட பாராயணத்துல தொடர்ந்து குறைஞ்சது ஒரு 6 அடி கலந்துக்கங்க. சரிங்க சாமி. விவசாயம், தடுங்கள், கண் தெரிதல், முன்னேற்றம், வருமானம், குறை தீர்தல், கடன் தீர்தல், பிரச்சனை இல்லாம போறது, சொத்துகள், பங்காளி பிரச்சனைகள் தீர்ந்துரும். சரிங்க சாமி. சரி, போதுமா? சரிங்க சாமி. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நல்லா இருங்க, குறையில்லாத நல்லா இருங்க. புக்கு வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கோங்க சாமி. பக்கத்தை தேர்ந்தவர்கள் பயன்படுத்துறீங்களா? பயன்படுத்துறோங்க சாமி. எப்படி இருக்கு? சிறப்பா இருக்குங்க சாமி. சிறப்பா. ஒரே வரியில முடிச்சிட்டீங்க. நல்லது 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 நல்லது. 2வது இடைவேளைக்கு வந்துட்டோம் ஐயா. சரி. மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது. இக்காலத்தில் எத்தனையோ வழிகளில் எத்தனையோ விதத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ப முடியாதவர்களின் துரோகத்தில் முயற்சிகளெல்லாம் தடைபட்டு உயர்வே இல்லாமல் வேதனைப்படுவோர்க்கெல்லாம் வான்வெளி மண்டலங்களின் பேராற்றலை சித்தர்களின் வழியில் கண்டுணர்ந்து மக்களின் நலனுக்காக எளிதில் நற்பலனும் பயனும் தரும் பொக்கிஷங்களான ஆன்மீக பொருட்களை நம் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் வடிவமைத்து கொடுத்து அதனை பெற்று பல்லாயிரம் பேர்கள் பயனடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆம், கவலைகளை தீர்க்கும் கஜவாகன முருகன், தீயவர்களை விரட்டிடும் விக்ரமாயா, குறையாத செல்வம் தரும் குழந்தை குபேரன், குறையாத தானியங்களை அள்ளித்தரும் அட்சய பாத்திரம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறச் செய்திடும் எந்திரங்கள், நேர்மறை ஆற்றலை தந்து வெற்றி தந்திடும் சிங் சிங் டாலர், வளமும் நலமும் தரும் வசுமத் வஜ்ரலக்ஷ்மி, இது போன்று மேலும் பல்வேறு பொக்கிஷங்களையும் உங்களின் தேவைகளுக்கேற்ப தேர்ந்தெடுத்து பயன் பெற்றிட தொகுத்து வழங்க இருக்கின்றோம். திரையில் வருகின்ற QR கோடை ஸ்கேன் செய்து உங்களின் தேவைக்கான பொருட்களை நீங்கள் பதிவு செய்து குருநாதரின் ஆசிகளோடு பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள். மீண்டும் நம்ம ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பார்க்குறீங்களா, இந்த விளம்பரம் எதுக்காக போடப்படுதுன்னா, புதுசாக பார்க்குறவங்களுக்கு இப்படி இருக்குனானா ஒவ்வொருத்தரும் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் போது சொல்லி விக்ரமாயா வச்சுத்தான் இப்படி இருக்குது, குபேரனை வச்சுத்தான் இப்படி இருக்குது, இந்த புத்தகம் வாங்கி நான் இந்த பலன் அடைகிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா. புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அதான் ஐயா அது
இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு உங்ககிட்ட பல பேர் வந்து ஆசிரமத்தில் புத்தகம் வாங்குறாங்க, உங்களுக்கு அதை பற்றின அபிப்பிராயங்கள் சொல்கிறாங்க சாமிகள். எங்களுடைய மணிமேகலை பிரசுரத்துக்கு வந்து வாங்குறவங்க சொல்கிறது, அந்த டாலரை வாங்கி போட்ட பிறகு மன நிம்மதி கிடைக்குது அப்படின்னு வந்து எங்கிட்டே சொல்கிறாங்க. அதனால் தான் வாங்கினது போக இன்னும் 1-2 புத்தகங்கள் வாங்கி தன்னுடைய நெருங்கிய நட்புக்கு உறவினர்களுக்கு கொடுக்குறாங்க. பிறப்பு முதல் இறப்பு வரை ஐயா. அந்த புத்தகம் வந்து பிறப்பு இறப்பு வரை இருக்கக்கூடிய டாலர் வந்து ரொம்ப புதுமை. புத்தகத்துக்கு மேலே அந்த டாலரை சின்ன பாக்ஸ் பண்ணி வச்சு அதை ஒரு பாலித்தீன் ரேப் பண்ணி ஆமாம் ஐயா, ஆமாம் ஐயா, இலங்கையில் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இது என்னது புத்தகத்தில் இப்படி கொடுக்க முடியாது இல்லையா. ஆமாம், நாம அதாவது அது பலனை தருது சாமிகள். அதாவது ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மன நிம்மதி தானே. இந்த டாலர் போட்ட பிறகு மன நிம்மதி இருக்குன்னு அவங்க சொல்லும்போது, அதனால தான் ஐயா 50 வயதுக்கு மேலே நான் அதில் ஒரு குறிப்பை வச்சுட்டேன் முத்தாய்ப்பா. ஆமாம், எங்கிட்ட சொல்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஆனால் உங்ககிட்டயே வந்து சொல்கிறாங்கன்னா அது அதோட பார்த்து அனுபவப்பட்டுட்டு இன்னும் மேலும் தான் ஒரு புத்தகம் வாங்கி பயனடைஞ்சப்போ மேலும் ஒரு 2 பிரதிகள் வாங்கிட்டு போகிறாங்க. அதுதான் டாலரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்றாங்க. ஐயா நோக்கம். அந்த புத்தகம் நல்ல வரவேற்பு இருக்குது, நல்ல விற்பனை இருக்குது. வர்த்தகம் ஒரு புறம் இருக்கட்டும், மக்களுக்கு நன்மை செய்கிறோம் இல்லையா. நீங்கள் எழுதுறீங்க, நாங்கள் அச்சிடுறோம், நாங்கள் பதிப்பிக்கிறோம், வெளியிடுறோம், மக்கள் வந்து வாங்கி பயனடைகிறாங்கும் போது தான் நமக்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும். அப்போ தானே அடுத்து நான் இப்போ மக்கள்கிட்ட ஒரு சவால் வச்சுருக்கேன் என்ன பக்தர்கள்கிட்ட. சரி, நீங்கள் எல்லாத்தையும் முடித்து படிச்சுட்டு என்கிட்ட சொன்னால் தான் அடுத்த புத்தகம் வெளியிடுவேன். நம்ம அந்த ஆத்ம சங்கமத்தில் நம்ம நிகழ்ச்சியில் கேள்வி பதில்கள் ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி பதில்களை, பல பேருக்கு பயன் தரக்கூடிய கேள்வி பதில்களை இதன் வாயிலாக எடுத்து அடுத்த புத்தகம் மட்டும் கொடுத்துட்டு எல்லாம் படித்து கரெக்டாக வந்து நிறைய பேர் சொன்னா தான் அடுத்து தெரிஞ்சிக்கக்கூடிய புத்தகம் எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏற்கனவே எழுதி வச்சதான் அப்படியே வச்சுருக்கேன் ஐயா. பக்தர் எதுக்குன்னா கருத்துக்களை சேகரிக்கணும் ஐயா, சேகரிக்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, வாங்கி மட்டும் வச்சுக்கிறாங்க, படிக்க மாட்டாங்க. இங்கே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நம்மக்கிட்ட பேசுவாங்க, அந்த புத்தகத்தில் நான் கொடுத்தது தான் இருக்கும் பல வாரம். அப்போ மனசு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே என்னடா இது புத்தகம் கொடுத்துருக்கோம் இப்போவும் கேட்குறாங்களே அப்படிங்கும் போது புக் வாங்கிடலாம் வாங்கிட்டேன் சாமி. ஒரு சகோதரி திவ்யா சொன்னாங்க பாருங்க, அந்த புத்தகத்தோட நீங்களும் சேர்ந்து எங்ககிட்ட வந்து ஆலோசனை சொல்கிற மாதிரியா. நிச்சயமா ஐயா, எவ்வளோ பேர் ஐயா பக்கத்தை தேர்ந்தெடுங்கள். பாப்பா விக்ரமாயா உங்களுக்கே தெரியும், ப்ராக்டிக்கலாக நீங்களே அனுபவிச்சிருக்கீங்க, அனுபவிச்சிருக்கீங்க. அது மாதிரி குபேரன் நேற்று ஒரு சிறு விபத்து, காரில் ஒரு இருசக்கர வாகன கார் வந்து முன்பக்கம் இடிச்சதில் நம்பர் பிளேட் மட்டும் விழுந்துச்சு. அவ்வளோ பாதிப்பு இல்லை, அவருக்கும் பாதிப்பு இல்லை. தட்டிட்டு என்ன பண்ணுறதுனால நம்பர் பிளேட் மட்டும் அந்த இடத்துல அடி கூட படலை, நம்பர் பிளேட் மட்டும் விழுந்துருச்சு. அதுதான் அந்த மாதிரி அதை வந்து விக்ரமாயா வந்து ஒரு இன்னொன்று நான் வந்து நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ப்ராக்டிஸ் பிஃபோர் யூ ப்ரீச். நீ என்ன நினைக்கிறாயோ, நீ எந்த பின்பற்றுகிறாயோ அதை சொல்லுன்னு. இப்போ நான் வந்து சிங் டாலர் போட்டிருக்கேன், அதனால் இதை பற்றின விவரங்கள் எனக்கு தெரியும், சொல்ல முடியுது. ஏன்னா என்னோடய தனிப்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன். என்னுடைய வாகனத்தில் விக்ரமாயா வச்ச பிறகு ரொம்ப எனக்கு காரில் ஏறும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஒரு அமைதியாகவும் திருப்தியாகவும் நல்லாவும் இருக்குது. இந்த சிறு சிறு விபத்து சாலையில் ஏற்பட்டு தான் தீரும். வெறும் நம்பர் பிளேட் மட்டும் எப்படி கழணும், அதான் தட்டுனா ஒன்று ஒரு டென்ட் வரணும், ஒரு அடிபடணும், கீரலா ஒன்றுமே இல்லை. கரெக்டாக அந்த நம்பர் பிளேட் மட்டும் உடனே இன்னைக்கு மாட்டிட போகிறோம். அந்த அளவுக்கு ஒரு மிக மிக சிறிய விபத்து இருக்கிறதுக்கு காரணம் விக்ரமாயா தாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. எவ்வளோ பேர் தப்பிச்சிட்டாங்க ஐயா. ஆமாம், எவ்வளோ பேர் ஒரு பெரிய விபத்தில் உயிர் தப்பிச்சவங்களோட சந்திச்சிருக்காங்க ஐயா. அதுதான் ஐயா, அதுக்குத்தான் நான் இந்த விளம்பரத்தை தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த புதுசாக இருக்கிறவங்க பார்க்கட்டும், அதை பற்றி விளக்கம் கேட்டேன். இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை அலைபேசியில் தொடர்பு வந்து சொல்லுங்கள், அவங்க என்னவோ அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அது நம்ம ஆளுங்களுக்கும் சரி, புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சரி, அது ஒரு புதுசாக இருக்கும்ல ஐயா. ஒரு பக்தர் பார்த்து வந்து பேசுகிறோம். ஹலோ 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 சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? கோபி பகுதியிலேருந்து பேசுகிறேங்க. எங்கம்மா? கோபிங்க. கோபிச்செட்டிப்பாளையம்மா? ஆமாங்க. யாருக்கா கேட்க போகிறீங்க? எங்கள் அத்தை இந்த இதெல்லாம் வாங்கியிருக்காங்க, விக்ரமாயெல்லாம் வாங்கியிருக்காங்க. சரி, அது நல்லா இருக்குங்க. அப்புறம் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, பேர் வைக்கலான்னு கேட்கலான்னு. வெரி குட். எப்படி? செவ்வாய்க்கிழமைங்க. சரி. இல்லை தம்பி, ரொம்ப நாள் இல்லாமல் இருந்ததா இல்லை கல்யாணம் ஆகி பிறந்ததா?
இல்ல கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல இப்போ பிறந்தது. சரி சரி சொல்லுங்க தம்பி, என்ன நட்சத்திரத்துல நல்ல பிறந்திருக்கு? மகிழ்ச்சியா சொல்லுங்க தம்பி. தம்பி இப்ப நல்ல மகிழ்ச்சியா நல்ல உற்சாகமா சொல்லுங்க. ஏதோ ரொம்ப அமைதியா ரொம்ப சின்னதா சொல்றீங்க. என்ன நட்சத்திரம் தம்பி, இல்லைங்க, என்ன போன்ல குழந்தை? குழந்தை ஆண் குழந்தைங்க. சரி, என்ன நட்சத்திரம் தம்பி? நட்சத்திரம் உத்திராடம். யோசிச்சு சொல்றியப்பா, கரெக்டா தெரியுமா? தெரியுங்க. இல்லைங்க, டைம் வந்து செவ்வாய்க்கிழமை 1:38 AM. சரி சரி பரவாயில்ல. உத்திராடமா? உத்திராடம். ஓ, ஜீவரட்சகன். 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 ம், சரியா? சரிங்க. நல்லதுப்பா. ரொம்ப நன்றி சார். ரைட் ரைட். காலைல சாப்பிட்டல்ல? இன்னும் இல்லைங்க, இப்பதான் அதான் டல்லா இருக்கு, முதல்ல போய் சாப்பிடு. சரி. அடுத்து அப்படியே இருக்காங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, கேக்குது. சொல்லுங்க. ஹலோ ஹலோ, கேக்குதுங்க. தொலைக்காட்சி பாக்குறீங்க? எனக்கு கம்மியா கேக்குது, நீங்க கரெக்டா பேசுங்க. அங்க பாத்துக்கிட்டே பேசுறீங்கன்னா சரியா இருக்காது. சரிங்க, நான் வேலையை நிறுத்திட்டு வெளியிலே வந்துடுறேன். வாங்க 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 வாங்க, சட்டுன்னு வாங்க. வந்துட்டேன். வந்துட்டீங்களா? வெளியில இப்ப கேக்குது. எங்க இருந்து பேசுறீங்க? செஞ்சில இருந்து பேசுறேன். தேனியா? செஞ்சி யார்? வராரு. சரி சரி, யாருக்காக கேட்க போறீங்க? தம்பிக்காக. கல்யாணம் ஆகல, 34 வருஷம் ஆகுது. தம்பினா பையன்? பையனுக்கு. சரி, என்ன பேருங்க அவருக்கு? என்ன பேருங்க? மணிகண்டன். மணிவண்ணன். மணிகண்டன். சரி சரி சரி. 32ஆ? நேர்ல பாத்துருக்கிறேன், வீட்லயும் பாத்துருக்கிறேன், கோயில்லையும் வந்து பாத்துருக்கேன், பால்கோட்டெல்லாம் எடுத்துருக்கிறேன். சரிங்க சரிங்க. அவர் சொன்ன மந்திரத்தை டெய்லி படிச்சுன்னு வரேன் இன்னைக்கு வரைக்கும். சரிங்க. இன்னைக்கு கூட அவரை வேண்டிங்கன்னா கிடைக்கிறேன்னு போட்டேன், அதனாலதான் உங்களுக்கு போட்டேன். நல்லா இருக்கீங்களா? நல்லாவே இருக்கிறேன். ஓகே. இப்ப பையனுக்கு கல்யாணம் ஆகாதான் ஒரு குறை. அதுதான் குறை. வீடு கட்டி நிக்கிறான். ஓகே. இது 2 தான் கேட்கணும், வேற எதுவும் கிடையாது. வீடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா கட்டுங்க. வாஸ்து கரெக்டா இருக்கான்னு பாத்துக்குங்க. சரிங்க. இந்த தலைவாசப்படி வைக்கிறீங்க பாருங்க, ஆமா, அது மட்டும் கொஞ்சம் தப்பா நோட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது எனக்கு. சரிங்க. அது மட்டும் கரெக்டா பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா புதன் குரு சுக்கிரன் 3ல வரணும். அதை மட்டும் கொஞ்சம் யார்கிட்டனா கேட்டு பார்த்துங்க, இல்லை அலைபேசியில் அந்த மேப்பை அனுப்பி வச்சு கேட்டுக்குங்க. தம்பிக்கு வந்து போன வருஷம் முந்தின வருஷம் ஏதாவது முடிவாக வர மாதிரி வந்து கட்டாச்சா மணிகண்டனுக்கு? வந்து கட்ட ஆயிட்டு. ஏன் கட்டாச்சு அது? அவங்க ஏற்கனவே பார்த்தது 2ஆம் தரேன்னு சொல்லிட்டு. சரி. வசதி இல்லை, கவர்மெண்ட் இருந்தால் தான் கொடுப்பாங்க வேலைன்னு சொல்லி கட் ஆயிடுச்சு அது. ஓகே. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு? ப்ரெஸ் வந்து நம்ம வந்து தொழில் வந்து ஒரு 60 வருஷமா செஞ்சுருக்கிறோம். பிரிண்டிங் ப்ரெஸ்ல கலரு எல்லாமே செஞ்சுருக்கிறோம். புரியலிங்க. பிரஸ் நடத்துறோம், மல்டி கலர் செஞ்சுருக்கிறோம். ப்ரெஸ் வச்சிருக்காரா? கணபதி ப்ரெஸ் பெருசா வச்சிருக்கோம். சரி. இல்லை, எனக்கு 2-3 விஷயம் இருக்கு. அவருக்கு பார்த்தேனா நான்? சொல்லுங்க. அவரோட ஜாதகத்தை பார்த்தேனா? பார்த்தேன். இல்லை, நான் பார்த்தேனான்னு கேட்குறேன். ஹலோ. சும்மா இல்ல மணிகண்டன் ஜாதகத்தை ஐயா, மணிகண்டன் ஜாதகத்தை சுவாமிகள்கிட்ட காண்பிச்சு பார்த்து ஆலோசனை பெற்றீங்களா? பார்க்கல. பார்க்கல. சரி, ஒண்ணு வேணா, அது ஒரு முறை பார்த்துருங்க. ஏன்னா எனக்கு 2-3 சந்தேகத்தை ஏற்படுத்துது. அவருக்கு தொழில் செய்கிறாரே தவிர பெரிய முன்னேற்றம் இருக்காது. அதே போலதான் திருமணமும் கைகூடாது. பெரிய முயற்சி செய்யும் போதும் தடுங்கலாகும், கல்யாண முயற்சி செய்யும் போதும் தடுங்கலாகும். அவருக்கு எப்ப காலில் அடிபட்டுதுங்களா? கால்ல ஒரு அடிபட்டு இருக்கு. பைக் வரும்போது நாய் குறுக்க வந்து ஏதாவது இடிச்சு விழுந்தாரா? கீழே வந்திருக்காரு. அவரோட ஜாதகத்துல கலஸ்திர தோஷம் இருக்குதுங்க. சரிங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, அதை நம்ம சரிப்படுத்தணும். நீங்க வந்து பார்க்கறது தான் நல்லதுங்க. சரிங்க. அவரது எடுத்துட்டு வந்து பார்த்துருங்க, சரி பண்ணிக்கலாம். சரி, ஐயா நேரா பேச கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்களா? கண்டிப்பா வாங்க, நான் தானே பேசுறேன். வாங்க வாங்க. இதுக்கு பணம் கட்டணும் இல்லைங்களா? எவ்வளவு கட்டணும்? நீங்க அங்க கேளுங்க, அலைபேசியில கேளுங்க, சொல்லுவாங்க. சரி, நல்லது நல்லதுங்க நல்லதுங்க. நாய்கள். ஹலோ.
சாமிஜி. ஹலோ மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் வந்து அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன். யாருக்காக கேட்க போறீங்கம்மா? குடும்பத்துக்காக கேட்கணும் சாமிஜி. குடும்பத்துக்குன்னா என்ன சொல்றது? சொல்லுடா கண்ணா. நான் வந்து ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன் ஒரு தடவை. சரி. அப்புறம் நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா ட்ரை பண்றேன் சாமிஜி. இன்னைக்குதான் உங்களோட லைன் எனக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். உங்களை நான் வந்து மணிமேகலை பிரசுர வாசல்ல ஆசிரியரோட உங்களை பார்த்தேன். ஆசீர்வாதம் வாங்கிட்டேன், பையனும் நானும். அப்படியா? ஆசீர்வாதம் பண்ணீங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் வந்து புக் எல்லாமே வாங்கிட்டேன். 5 புக்கு வாங்கிட்டேன். பக்கத்தை தேர்ந்தெடுவும் படிச்சேன். எனக்கு வந்து அது சக்சஸா நடந்தது. சிங் மந்திரம் கிட்டத்தட்ட 15 வருஷமா நான் போட்டு இருக்கேன் பூஜை அறையில. நன்னா நான் நினைக்கிறது எல்லாமே நடக்குது. ஆமா ஆமா சாமிஜி. அது ரொம்ப எனக்கு உடம்புல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, யூட்ரஸ் ப்ராப்ளம் இருந்தது. நான் வந்து இந்த இதய மந்திரத்தையும் சிங் மந்திரமும் சொல்லி யூட்ரஸ் இது சர்ஜரி பண்ணி நல்லா ரெக்கவர் ஆயிட்டேன் சாமிஜி. இப்போ வந்து என்னன்னா கல்யாணம் ஆச்சு பையனுக்கு. விரும்பி நான் நல்லா கல்யாணம் எல்லாம் பண்ணேன். இப்ப டெலிவரி ஆயிடுச்சு, வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க அவங்க. நான் சொல்றது கேட்கறது இல்ல சார். கண்ணா, எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுமா? இத்தனை பலன் அடைஞ்ச நீ 2 பேருக்கு பொருத்தம் வந்து என்ன பார்த்திருக்க கூடாதா? தப்பு பண்ணிட்டேன் சாமி. நிறைய பேர் கண்ணு, நீ இல்ல, நிறைய பேர். நீ புத்தகத்தை கூட பாரு, அது தவறுன்னு தான் வரும். நீங்க பக்கத்தை தேர்ந்தெடுல பாருங்க, நீ தவறான முடிவு எடுத்துட்டீங்கன்னு தான் வரும். இது வந்து கண்ணு நம்ம இதுல லைவ்ல பேச வேண்டாம். நிறைய காரணம் இருக்கு. இது வந்து வாழ்க்கை பிரச்சனைங்கிறதுனால இதுல அலசி இந்த தப்பு இருக்கு அப்படின்லாம் நம்ம பேச வேண்டாம். நீங்க நேரா வந்துருங்க, அதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன். நீங்க அந்த கவலையே விடுங்க. நல்லதும்மா. நல்லா குறையெல்லாம் தீர்ந்து பிள்ளைக்கு நல்வாழ்வு அமைந்து தீர்க்க சுமங்கலியா தீர்க்க ஆயுசா நல்லா இருறா கண்ணா. நல்லதும்மா. நல்லதும்மா. கிடைச்சதே எனக்கு பெரிய பெருமையா இருக்கு. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. ஆண்டவன் நினைச்சிட்டான், நம்ம ஒண்ணும் இல்லடா கண்ணு. நான் பேசின உடனே நல்ல இது ஆரம்பிச்சிருக்குன்னு. கண்டிப்பா கண்டிப்பா அப்படியே நடக்கட்டும். ரொம்ப நல்லது நல்லதும்மா நல்லதும்மா. ஐயா, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா? இறைவன் நம் இணைப்புக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு தொடர்பு உள்ள அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னா, ஒரு ஆசிரியர் எழுத்தாளர் நீங்கள் சொன்னதுனால நான் ஒத்துக்கிறேன். ஒரு பதிப்பாளர், பெரிய பிரசுரத்தை நடத்தி சாதித்தவர், புத்தக சுமையாளி, புத்தகத்தை சுமந்து வழுக்கை விழுந்த ஒரே ஆள் நீங்கள் தான். இந்த இருவரும் இணைந்து அதே பிரசுரம் வெளிப்படுத்துகிறவர் ஒரு எழுத்தாளர் புத்தகத்தை சொல்லி உங்ககிட்ட வாங்கிட்டு பயனடைகிறத நீங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கே 4 பேரை கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் கேள்விப்படுறேன், இன்னைக்கு 4 பேர் கேள்விப்படுறீங்க. இது யாருக்கும் இருக்காதுன்னு என்னோட கருத்து இல்லை. ஏன்னா மற்றது வந்து கவிதையாக இருக்கும், கதைகளாக இருக்கும். நான் இந்த கதையை படித்து நான் பயனடைஞ்சேன்னு சொல்ல முடியுமா? இல்லை, நான் இந்த கவிதையை படித்தேன். ஐயா, அது கூட 2வது ஐயா, பயனடைதங்கிறது ஒரு பிரசுரத்துக்கு ஆதாரம் வேணும்ல. இப்போ நீங்கள் விற்பனை பண்ணுறீங்கன்னா, அப்பா ராஜாசாமி நீ இதை எடுத்துகிட்டு போயா, நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்ல முடியும்ல. அப்போ அந்த ஒரு இணைப்பு இருக்கு பாருங்க ஐயா, அதுவே ஆண்டவனுடைய விஷயந்தான். ஏன்னா மந்திரங்களும் சரி, காரண காரியங்களான தத்துவமும் சரி, 96 தத்துவத்தினுடைய சாறு தான் உங்களுக்கு புத்தகத்தினுடைய வெளிப்பாடு. அதில் கர்மேந்திரியம், தன்னேந்திரியம். இப்போது உபநிஷத்துக்களுக்கும் வேதத்துக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு மந்திரம் பிரசுரமாகி அது வெளியில் போய் பக்தர்கள் பயனடைகிறாங்கன்னு சொல்லும் பொழுது அதை சாட்சியாக கேட்கின்ற மார்க்கம், அதை வெளிப்படுத்துகின்ற தன்மை நம்ம ராஜ் தொலைக்காட்சி கொடுத்துருக்கு. நிச்சயமா எப்படி இருக்கு பாருங்க, அவங்களோட நம்ம நேரடியாக அதிகமாக தொடர்பு கொள்றோம் பாருங்க. அந்த தொலைக்காட்சியிலிருந்து நம்ம பேசுறதுங்கிறது. உங்களோட அறிமுகத்துக்கு நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்றேன். இது ஒரு சரியான சந்தர்ப்பம். வாணியம்பாடி டாக்டர் அக்பர் கௌசர் தான் உங்களை பற்றி எனக்கு முதல்ல சொன்னார் 5 ஆண்டுகளுக்கு முன்பு. நல்ல நண்பர் ஐயா. ஆமாம், ராஜா சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காங்க காஞ்சிபுரத்தில், நீங்கள் அவசியமாக தொடர்பு கொள்ளுங்க. ரொம்ப விஷயம் அறிந்தவர், ரொம்ப அறிஞர். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் புத்தகமாக போடுங்க
அப்படின்னு இந்த பிள்ளையார் சுவை போட்டவர் ஒரு இஸ்லாமியர். நிச்சயமா ஐயா, அவரு அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நல்ல நண்பர்னு வச்சுக்கோங்க ஐயா, ஒரு பக்தர் ஐயா. பார்த்துட்டு இருக்கிறாலும் சுவாமி சரணம், குரு சரணம், திருவடி சரணம். யாரு? சுவாமி திருப்பூர்ல இருந்து மகேந்திரன் பேசுறேன் சுவாமி. மகேந்திரன் யாருக்கா கேட்க போறீங்க? சுவாமி நான் நம்ம அடியாருக்கு மூலியமா நான் வந்தப்போ நான் இந்த 3 வருஷமா வந்துட்டு இருக்கேன் அகண்ட பாராயணத்துக்கு தவறாத வந்துட்டு இருக்கிறேங்க. நிச்சயமா, அதனாலதான் யாருன்னு கேட்டேனா. நான் மகேந்திரன் சுவாமி திருப்பூர்ல இருந்துங்க மேடம். இந்த முறை வரும்போது எனக்கு கொஞ்சம் என்ன அறிமுகப்படுத்திக்கோங்க. கண்டிப்பாங்க சாமி. நான் இப்போ அமாவாசைக்கு வந்துட்டு இருக்கேன். 3வது யாக வெற்றிலை யாகத்தில் கலந்துட்டு வந்திருக்கிறேங்க. 4வது யாகத்துக்கு புரட்டாசி 21 வருவாங்க சாமி. சரி சுவாமி, நான் அங்க வந்து அறிமுகமாயி நெய் தேங்காய் எல்லாத்துக்கும் நான் 2-3 பேருக்கு வாங்கி கொடுத்து பிராப்தமாயி பாராட்டி இருக்கிறேங்க சுவாமி. என்ன சொல்றீங்க? நெய் தேங்காய் வாங்கி கொடுத்து குழந்தை பிராப்தம் கிடைச்சது. இதை நான் முதலே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் சுவாமி. உங்க நண்பர்களுக்கா சொல்றீங்களா? ஆமாங்க. எனக்கு தம்பி பாருங்களேன், ஆச்சரியம் என்ன பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நான் பிறப்பணவசியில கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு 10 பேர் வாங்கினாங்க. இன்னைக்கு 500 பேர் வாங்குறாங்க தம்பி. குறைஞ்சது சொல்றேன்னா. அதே மாதிரி உங்களை மாதிரி பக்தர்கள் எல்லாம் இதை சொல்லி சொல்லி எவ்வளவு பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. நான் வாங்கி கொடுத்து எனக்கு இதானது அவங்க அவ்வளவு இதா நம்மளை சொல்லும்போது எனக்கு அந்த இதெல்லாம் புகழெல்லாம் உங்களுக்கு தான் செய்யறோம் சாமி. செய்யறோம் இல்ல இந்த ஆண்டு பாருங்க, இந்த ஆண்டு அதுக்குன்னே நான் தனியா பண்றேன். அந்த 6 நாள் இதெல்லாம் பார்த்து பார்த்து தேங்காவை வந்து வச்சு ஒரு பெரிய மந்திர பிரயோகம் பண்ணி தான் கொடுக்க போறேன். இந்த ஆண்டு மட்டும்தான் அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். இது வரைக்கும் முருகன் எனக்கு அதை கொடுக்கல, இந்த ஆண்டு கொடுத்துருக்காரு. அந்த தேங்காவுக்கு மந்திரம் சொல்லி கொடுக்குறது, பொதுவாகவே மந்திரம் சொல்லி தான் கொடுப்பேன், ஆனா பிரயோகப்படுத்தி கொடுக்க மாட்டேன். இப்ப பிரயோகப்படுத்திட்டு மந்திரம் சொல்லி கொடுக்க போறேன் இந்த வருஷம் மட்டும்தான். அது அக்டோபர் 22, 27ஆம் தேதி. இந்த மாதிரி சொல்லி கொடுத்ததெல்லாம் பார்த்திருக்கேன் சாமி. நிச்சயமா சாமி. எனக்கு ஒரு குறைங்க சாமி. சொல்லுமா. வந்து எனக்கு எல்லாமே நல்லபடி ஆச்சுங்க சாமி. ஒரு சொத்து பிரச்சனைனால நான் கார்த்திகை 5ஆம் தேதி பிறந்து பக்கத்தை சேர்ந்தாருங்களா, அதுலயே விடுதலை கேட்டேங்க சாமி. சரி. அதுல தற்சமயம் நீங்கள் இந்த காரியத்தையும் ஒத்தி போடுங்கள், பார்த்துக் கொள்ளலாம்னு சொல்லிட்டு பண்ண 10 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இதுக்கு நேர்ல கேட்கணும் தப்பா நினைச்சுக்காதீங்க சாமி. மந்திரம் இருக்குல்ல தம்பி, என்னங்க சாமி? அதுலயே மந்திரம் வந்தது இல்ல? அது சொல்லிட்டு இருக்குங்க சாமி. டெய்லி 5 முறை சொல்லிட்டு அதை கடைபிடிங்க போதும், வேற எதுவும் வேண்டாம். வீடுல வீடு இருக்கு இல்லையா? ஆமாங்க சாமி. தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் மத்தியில நடுவுல பாத்ரூம் டாய்லெட் இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் நடுவுல இல்லைங்க சாமி. அப்படி ஒண்ணு இல்லை. அங்க என்ன இருக்கு? தென்கிழக்கு தென்மேற்கு நடு தென்கிழக்கு தென்மேற்குல சாமி ரூம் இருக்குங்க சாமி. இங்க ஹால் இருக்குங்க சாமி. தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் நடுவுல சாமி ரூம் இருக்கா? தென்கிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு இல்லைங்க சாமி. என்ன இருக்கு அங்க? தென்கிழக்கு தென்மேற்கு கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் நடுவுல என்ன இருக்கு? அதுல வேறு செவுரு தாங்க சாமி. அங்க ஒண்ணும் இல்லைங்க சாமி. என்ன இருக்கு? வேறு செவுரு தான் இருக்குங்க சாமி. அந்த சமையல் ரூம், இந்த பெட்ரூம் சாமி. ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்கா? இல்லைங்க சாமி. குறுக்கு செவுரு இருக்குது. அதுக்கு எதுக்கு டச்? அந்த நடுவுல என்ன இருக்கு? சேர்லன்னா நடுவுல என்ன இருக்கு? இல்ல தம்பி, அந்த இடம் தப்பா இருக்கு, அதை பாத்துக்கோ. அதை கரெக்ட் பண்ணிட்டா சொத்து பிரச்சனை முடிஞ்சிடும். வரும்போது கேட்டுக்கோங்க, முன்னாடி கேளுங்க, சொல்லிடுவாங்க. நேர்ல நான் உங்களுக்கு அறிமுகமாயிட்டு இதை நான் உங்ககிட்ட நீங்க அங்க கேட்டுருங்க தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லதுமா நல்லதுமா. ஐயோ 3 வட்டம் போட்டாங்க ஐயா, டக்குன்னு 2 வட்டம் போடுவாரு, 3 வட்டம் போட்டாங்க, நமக்குன்னு ஒரு பிடிச்சிருச்சு ஐயா. எனக்கு கேள்வி கூட கேட்கறதுக்கு நேரம் இல்லை. அடுத்த வாரம் வச்சுக்கலாம் ஐயா. எல்லா வளமும் நலமும் பெற்று முருகப்பெருமானுடைய எல்லா அருளும் கிடைக்கட்டும். நல்லா இருக்கணும். அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம்.